இருந்தாலும் காக்கைக்கு கண் குஞ்சு பொண்ணு அவர் பாரு எங்க மாதிரி ஆமா அப்பா அப்படியே உரிச்சு எடுத்துக்கறான் உன்னே உரிச்சு எடுத்துக்கறான் அவனுக்கு குளிர் தாங்கல கௌசிகன் அருமையான பேர் நீ வச்சுதா? ஆமா கௌசிகன். ஆமா எப்படி என்ன வச்சாரு? தமிழ் பையன். சாமான ஓரத்துல மூஞ்சி வச்சிட்டு போகுது சும்மா தூக்கி இருந்தாலும் இந்த இரண்டு குழந்தைகளும் ஆணைத்தாலே சேர்க்கணும். விற்பயிற்சி, பால் பயிற்சி, யானையேற்றம், பல கலைகளை கற்க வேண்டும். ஆமா. சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா பின் விளைவுகள் என்ன நடக்கும் என்று சிந்திக்கவே இல்லை. என்ன வரைக்கும் இதுநாள் வரை உனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை பிறந்தால் அவன் நாட்டுக்கு வாரிசாக வருவானா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? உன் கணவருக்கு பிறகு நாட்டை முடிச்சு விட்டு ஆள உன் மகனா கிடைத்தானே மணிகண்டன் அவனா? யாரை நாட்டை ஆளுவது உனக்கு தெரியாதா? முதலில் கிடைத்த மணிகண்டன் தான் முடிச்சு விட்டுவார். அமைச்சரவர்களே சென்று குருகுலம் சென்று மக்களை சேர்த்து விட்டு இருந்தாலும் ஒரு முக்கிய செய்தி என்னவோ? எனக்கோ வயதாகிவிட்டது. எனக்கு பிறகு கிடைத்தானே மணிகண்டன் அவன் தான் நாட்டுக்கு மன்னனாக இருக்க வேண்டும். வருகிற வெள்ளிக்கிழமை அவனுக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு செய்ய வேண்டும். அத்தனையும் நான் செய்வேன். சிறப்பா செய்து முடிங்க. அத்தனையும் நான் செய்வேன். நான் நினைச்சேன் அவருக்கு சொல்றேன். நமக்கு பார்த்து மறந்து இருக்கிறான். அவன் தான் நாட்டு ஆளுனா நம்ம ரெண்டு பேரும் இல்லை. ஐயோ எடுத்து தம்பியனே வந்து குழந்தை இருக்கிறான். அவன் நாட்டுக்கு வாரிசாக அவன் எங்க இருக்க குழந்தை? வருகிற வெள்ளிக்கிழமை அவருக்கு முடிச்சுட்டு விழாவும் நடக்க கூடாது. நடக்க கூடாது. இது அதுதான் உன் என்ன எதுவோ அதுதான். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நான் செய்து முடிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் நீ செய்யறியா? சத்தியமாங்க. எங்க செய்யற? எப்படி சொல்றீங்க? உனக்கு சொல்றது செய்யற, நான் சொல்றது செய்ய மாட்டேறியா? என்ன தவறு ஏறி? இங்க வாங்க. இந்த பொண்ணு இருந்தால் கண்டிப்பா அவன் நான் வாரிசாக ஆமாங்க. அதனால் உடனே நான் சொன்னதை கணக்கத்துமாக செய்து முடியும். ஏன்னா வீட்டுக்காரு மணிகண்டன் மட்டும் அவ்வளவு பாசம். ஆமா 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 ஆமா. நம்ம ஒரு குழந்தை பிறந்து இருக்குது. அவன் கண்டுக்கிட்டே கிடையாது. ஒரு புத்தாடை உண்டா? அவனுக்கு தேவையான ஏதாவது வாங்கி கொடுத்துறாரா? குழந்தைய ஜாலிக்கிறதே இல்லை. வேணாம் என்ன முன்னாடியே சுத்துறாரு. ஐயோ விடக்கூடாது. அதுக்கு அரசுல வந்துட்டா நீ வேற வீட்டுல பிச்சை தான் எடுக்கணும். அதனால அவனுக்கு கொடுக்க பார்த்துட்டு வந்தீங்க. ஒரு நிமிஷம் கழித்து முடித்தா வேற யார் செய்வாங்க? நம்முடைய மகனுக்கு முடிச்சுட்டு விழா. ஆமா என்னது பால் கொண்டு வந்துட்டேன். மணி எண்ணம் கொடுக்குறதா தெரியாது. குழம்பு கொடுக்குறாங்க. அப்படியா? முதல்ல மணி எண்ணம் தான் கொடுக்கணும். எனக்கு கடைப்பதான் இருக்காரு. சாப்பிட்டுமே அமைச்சரே முதல்ல நான் சாப்பிடுறேன். அதன் பிறகு அங்க போயிருக்காங்க. அவங்க வருவாங்க. பசியோடு வருவாங்க. ஓ ஆமா ஏன் கும்பிடுறதா? வேற காட்சி வைக்கிறீங்க. வைக்க வேண்டிய மேதையிலே பாலை வைத்து விட்டால் மணி என்று வந்து பாலை இறந்துவார். பாலா இது
விஷம் கலந்திருக்கிறோம். இந்த பாலை அறிந்த உடனே அவன் இறப்பான். கண்டிப்பா. இதோட அவன் கதை முடிந்தது. வைங்க பாரு. அரண்மனையில் பால் வைத்திருப்பார்களே. சரி, சென்று வரலாம். அந்த விஷயத்தை படிக்க வந்த மாணவர்கள் எங்கே சென்றார்கள்? சரி, புறப்பட்டு பார்க்கலாம். ஒண்ணும் புரியலையே. ஐயோ, என்ன இது? அவனை நாட்டை விட்டு வனத்திற்கு அனுப்ப வேண்டும். வனத்திற்கு அனுப்பினால்தான் கானகத்தில் இருக்கக்கூடிய அடித்து அவனை கொண்டு சாப்பிட்டோம். அதுக்கு வழி நீங்க தான் இப்ப நடிக்கணும். தலைவலிக்குதுன்னு சொல்லுங்க. அந்த தலைவலிக்கு புலிப்பாலை கொண்டு வந்தாதான் தலைவலி போகும். நான் சொல்றேன். அப்படியே சொல்லுங்க. தாங்க முடியலங்க. ஆமாங்க. எங்க முடியாது. நாங்க வர மாட்டேங்க. இந்த அம்மாவுக்கு தலைவலி வந்து ஒரு வாரமா எத்தனையோ வயது போட்டாங்க பார்த்தேன். அந்த வயசுல என்ன சொன்னாருன்னா, நான் எல்லா நேரத்துல நீ தான் பார்த்தேன். வேற வழி அந்த வயசுல என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்னாரு? புலிப்பாலை கொண்டு வந்தால் இந்த தலைவலி நீங்கும். இது முடியும் தாரணுமா? வேற வழி முடியாது. யார் போவது? ஏன் முடியாது? நான் தான் போறோம். நீ ஆமா நீ என்ன செய்யணும் தெரியாத ஒரு தாய்க்கு தலைவலியா? ஆமா, தீராத தலைவலி. வைத்தியரை பார்க்க வேண்டியது. பார்த்தோமே வைத்தியர் பார்த்தோமே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? புலிப்பாலை கொண்டு வந்தார். அதிலே மருந்து கலக்கி அந்த அன்னையாருக்கு கொடுத்தார். தலைவலி நீங்கும் என்று உரைக்கிறார்கள். உன் தந்தையோ வனவேட்டைக்கு நான் புறப்படுகிறேன், புலிப்பாலை கொண்டு வருகிறேன் என்று பேசுகிறார். வயதான நேரத்தில் நடக்குமா? தம்பி, நீங்க செல்ல வேண்டாம். மகனே, உங்களுக்கு பதிலாக நான் சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன். மணிகண்டா, நீயோ அறியாதவன், சின்னம் சிறியவன். நான் செல்லவே கூடாது. நான் போகிறேன். தந்தையே, இதற்காக குருகுலம் சென்று பல கலைகளை கற்று வந்தேன். அனைத்திலும் தேர்ச்சி பெற்றுள்ளேன் அப்பா. அப்படி நான் சென்று வருகிறேன். உன்னால் முடியுமா? போயிட்டு வாடா போய் அதிகரை எதுவாப்பா? ஐயோ அம்மா, ஐயோ அப்பா நானே